லோக்சபா தேர்தல் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் வந்துட்டு எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச தமிழகத்தில் அதற்கப்புறமா இந்த சினிமாலலாம் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு எலெக்ஷன்லாம் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவுமே வந்துட்டு அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகள் அவர்களினுடைய கட்சியினுடைய செயல்பாட்டை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியுமே அதற்கான அந்த பொலிட்டிக்கல் அனலைசஸ், அதே மாதிரி சர்வே எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி அவர்களினுடைய இன்ஃப்ளூயன்சஸ், இவங்க எல்லாத்தையுமே வைத்து வந்துட்டு அந்த சர்வேஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. திமுக, அதிமுக இவர்கள் அவர்களினுடைய கட்சியில் பல மாற்றங்களை ரிசல்ட்டுக்கு அப்புறமா செய்வார்கள். அதற்கான டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவர்களினுடைய நிர்வாகிகள் மட்டத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை ரிசல்ட்டுக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிர்வாகிகளில் 75% பேர் இளைஞர்களாக இருப்பாங்க அப்படின்னு, 25% பேர் சீனியர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 75% பேரில் 50% பேர் வரைக்கும் புதியவர்களாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடிகிறது. எல்லாருமே அண்ணாமலைக்கு வேண்டப்பட்டவர்கள், அண்ணாமலையினுடைய சொல் பேச்சு கேட்பவர்கள், அண்ணாமலையினுடைய விசுவாசிகளாக இருப்பார்கள் அந்த நிர்வாகிகள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த பணத்தை கையாடல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மாவட்ட நிர்வாகிகள் மேலே புகார் வந்திருந்தது. அந்த மாதிரியான நிர்வாகிகளை அப்புறப்படுத்திட்டு மாவட்ட நிர்வாகங்களுக்கு புது ரத்தம் பாய்ச்ச போகிறாங்க. ஸோ அந்த 75% இளைஞர்கள் அப்படின்றவங்க புதியவர்களாக இருக்க போகிறாங்க 50% அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீதி பேர் வந்துட்டு மாநில அளவில் இளைஞர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு மாவட்ட அளவில் வந்துட்டு நிர்வாகிகள் பொறுப்பை கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவர்களுக்கு மாநில அளவில் நிர்வாகிகளாக பொறுப்பை கொடுக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தன்னுடைய ஆதரவை பெற்ற, தன்னுடைய சொல்லை கேட்கக்கூடிய, தன்னுடைய தலைமையை ஏற்கக்கூடிய நிர்வாகிகளை மாற்றுவது அப்படின்றது ஜெயலலிதாவினுடைய பாணி. ஸோ அந்த ஒரு பாணியை தான் வந்துட்டு அண்ணாமலை இப்போ ஃபாலோ பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஜூலை மாதத்துக்குள்ளே அந்த நிர்வாகிகளினுடைய அந்த நியமனம் அப்படின்றது செய்யணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவர்களினுடைய அந்த கால அவகாசம் அப்படின்றது நிறைவடைகிறது. ஸோ அதனால் வந்துட்டு அவர்களை ஜூலை மாதத்திற்குள்ளே வந்துட்டு நியமிச்சிடுவாங்க. அதற்கப்புறமா வந்துட்டு டிசம்பரில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்தது 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இதை நோக்கி அவர்களினுடைய பயணம் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அதிமுக, திமுக இந்த கட்சிகளினுடைய நிர்வாகிகள் அதில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலையுமே வந்துட்டு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த நிர்வாகிகள் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையினுடைய தலைமையை ஏற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. அப்போ தலைவர் ஸோ அண்ணாமலை தான் அடுத்தும் தொடர்வார் அப்படின்றது தான் கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.